ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூயவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், அன்புள்ளவரே ஸ்தோத்திரம், மனதுருக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், தயவுள்ளவரே ஸ்தோத்திரம், அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம், உணவு அன்புவரே ஒழுக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம், எங்களை நேசிக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் மீது அன்புள்ளவரே ஸ்தோத்திரம், எங்களை கிருபையாய் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், மேலான அன்பே ஸ்தோத்திரம், மேலான வாக்கியமே ஸ்தோத்திரம், மேலான கிருபையே ஸ்தோத்திரம், மேலான ஆசீர்வாதமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் உங்க கைகளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கால நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் நடுவிலே வெளிப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை நேர ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. கிருபையும் சமாதானமும் உடைய இரக்கமும் தயவும் உடைய வல்லமையுள்ள கரமும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவதாக என்று சொல்லி எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில எங்களுடைய நேரலை வாயிலாக ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை ஆராதனையில பங்கெடுக்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். அத்துணை பேரை ஆசீர்வதிப்பீராக. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக. எல்லா நன்மைகளும், எல்லா சுகமும், எல்லா ஆரோக்கியமும் ஜனங்கள் மேல் கடந்து வருவதாக என்று சொல்லி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபையை தாங்க பலப்படுத்த ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாடுவோம். அல்லேலூயா. நல்லவரை என் இயேசுவே, நான் பாடும் பாடல் காரணம் என்று பாடுவோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்.
தெய்வீக கூடாரமே என் தேவன் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தேடாத வாக்கியமே தெய்வீக கூடாரமே என் தேவன் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தேடாத வாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே கல்வாரி திருப்பிடவே கரை போகும் திருரத்தவே கல்வாரி திருப்பிடவே கரை போகும் திருரத்தவே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக கொடுத்தோமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே அப்பா சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா அப்பா சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா கிறிஸ்துவின் திருப்பாதம் மகத்து அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தில் இருப்பான். அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் பொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் இறைக்கனவே பொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில்
தெய்வமே நீர் நல்லவர், தெய்வமே நீர் வல்லவர், உயர்ந்தவர், பெரியவர், அற்புதமானவர். உமது புறமோ நீர் எங்கள் தெய்வம், நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் வல்லவர், நீர் எங்கள் நல்லவர், நீர் எங்கள் பரிசுத்தர், எங்களை நேசிக்கிறவர், எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறவர், எங்களை தள்ளாதவர், எங்களோடு இருப்பவரே. உம்மையோ சந்தரதனமோதரபாணியா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்வு அவர்தான், நான் பிழைத்திருக்கிறது அவரால் தான், நான் ஜீவித்திருக்கிறது அவரால் தான். அவர் கிருபை இல்லை என்றால் என்னால் ஒன்றும் முடியாது. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் தேவனே, என் ஜீவன் பெறணும் மாணவ
ஒவ்வொரு நேரம் நடத்துகிறது கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சகல துதிக்கும் கனத்துக்கு பாத்திரரே, எங்களோட கிருபையினால நிலைநிறுத்தி வர்றீங்கப்பா. உங்க கிருபையினால தாங்கி வர்றீங்க ஆண்டவரே. போராட்டமான வாழ்க்கையில, வியாதிகள் நிறைந்த பூமியில, பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்துல உங்களுடைய கிருபை தினந்தோறும் எங்களை காப்பாற்றி வருகிறது. தாங்கி நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்திடும் கிருபை இது. சொல்லுங்க, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்திடும் கிருபை இது. இதுவரைக்கும் அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை நடத்தி கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே.
துதிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. எத்தனை பேர் அவங்க பார்த்து சொல்றீங்க? முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. இந்த கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது. சொல்லலாமா? உடைய இறக்கை இல்லாம எங்களால வாழ முடியாது. உடைய தயவு இல்லாம எங்களால வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒரு தடவை கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்பாவை பார்த்து, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. இந்த கிருபையை சொல்லி சொல்லி ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. சங்கீதம் 10 சங்கீதம் பத்தாவது சங்கீதம் நிசாந்திரி வாய்
என்னாச்சு? சரி. சங்கீதம் 10 எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேருகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை தூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களை அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினை அக்கிரமம் உண்டு. திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தன் கெவியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்களை விடுபடி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரித்ததில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானே. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் விரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறேன். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை ஒலித்துவிடும். அவனுடைய ஆகாமியை காணாமற் போகும் பொருட்டு அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடி தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய செவிகளை சாய்த்து கேட்டறிவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீதத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவனாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கினை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். ஆனாலும் தேவன் அவர்களை பார்க்கிறார், அவர்களுக்கு வேண்டியவர்களை தருகிறார். இல்லையா? கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்ற ஒரு ஏக்க சத்தம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிற கேட்கிற ஒரு அனுபவம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த இடங்களிலும் கர்த்தர் உதவி செய்கிற ஒரு தேவனாகவே இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளையும் இந்த நேரலை வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்க போகிறவர்கள் யாவரையும் வரவேற்கிறோம். அதே போல அங்காங்கே இருக்கிற எல்லோரும் என்னுடைய சத்தத்தை கவனமாக கேளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், எங்களோடு கூட பேசுவார் என்று நம்புகிறோம். இந்த வாரம் அடுத்த வாரம் நமக்கு 8ஆம் தேதிக்கு மேலே ஒருவேளை வழிபாட்டு தலங்கள் திறக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த எண்ணிக்கை எப்படி குறைந்து கொண்டே வந்தால் நன்றாயிரும் இல்லையா? 8ஆம் தேதினா அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். நமக்கு அதுவும் அந்த அடுத்த வாரம் தான் போகும். அடுத்த ஒரு சண்டே நமக்கு இருக்கிறது. அவை நம்மளாம் கூடுகிற அந்த நாளில் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராம். இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷ அந்த புத்தகத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி,
போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து இந்த ஸ்திரியை நிறுத்துகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த சம்பவத்தில் இந்த ஸ்திரீக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டு வந்து நிறுத்தினார்களா இல்லையா என்பது இரண்டாவது பட்சம். ஆனால் வேதபாரகரும் அங்கே இருந்த பரிசேயரும் அவர்களுக்கு கூட இருந்த ஜனங்களும் அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் எல்லாம் இயேசுவின் மீது எப்படி குற்றம் சுமத்துவது, இயேசுவின் மீது என்ன பழி சுமத்துவது, இதுதான் அவருடைய நோக்கமாவே இருந்துச்சு. அப்ப இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்காக கையும் கையுமாய் பிடிக்கப்பட்ட பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இயேசு ஒலிவ மலையில ஜெபம் பண்ணிட்டு பகல்ல தேவாலயத்துக்கு வர்றாரு. அங்க வந்து மறுநாள் காலையில தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவர் கண்டு அவரிடத்தில் ஓடுகிறார். ஓடி வருகிறத இயேசு கண்டபோது அவர்களுக்கு உபதேசம் பண்றார். அப்ப இப்ப இயேசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் தான் தேவனால் அனுப்பப்பட்ட மெசியா என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஜனங்கள் ஆசையாக ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு இந்த பொங்கலை கூட்டிட்டு உள்ள வந்து நிற்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் இயேசுநாதர் மேல இவங்க குற்றம் சுமத்தனே சுத்திட்டே இருந்தாங்க. அந்த காலத்துல 5 கூட்டங்கள் இருந்ததா சொல்லுவாங்க இல்லையா? பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள். இவங்கெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு புத்தி இருக்கும் இல்லையா? இயேசுனா எப்படினா இயேசுவ குற்றம் கண்டுபிடிக்கலாம், இதுதான். அப்ப அந்த ஸ்திரியை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். எங்க மோசே சொல்லியிருக்கிறார், எங்க மோசே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் மோசே அப்படின்னா, பாவத்திலே அல்லது விபச்சாரத்திலே கையங்கலமாய் பிடிக்கப்பட்ட ஒருத்தியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசுவிடத்தில் கேட்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் போதகரே? நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்ப நீர் என்ன சொல்லுகிறீர் போதகரேன்னா ஆங்கிலத்துல டீச்சர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அவர் ஒரு டீச்சரா தான் பார்த்துக்கிறாங்க, போதகரா பார்த்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இயேசுநாதரே மௌனமாய் குனிந்து விரலினாலே எழுதி கொண்டிருந்தார். அப்ப இயேசுவை ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு கேட்டா, அவர் மேல குற்றம் சுமத்துவதற்கு ஒரு காரணம் உண்டாகும். என்ன குற்றம் சுமத்த நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு, ஒருவேளை இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா, இயேசு நியாயப்பிரமாணத்தை படி கல்லறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம், இவர் ரோம அதிகாரத்தை மீறுகிறார், நம்ம எல்லாரும் ரோமருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம், ரோம சட்டத்தை மீறுகிறார், ஆகவே இவர் குற்றவாளி என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி திட்டம் போட்டு நிற்கிறார். ஒருவேளை இயேசுவை மன்னித்து அனுப்பிவிடலாம், மன்னித்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டா, இவர் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார் என்று சொல்லி ஒரு குற்றம் சுமத்தி எங்கடி சுத்தினாலும் குற்றம். இன்றைய உலகம் எப்படி இருக்குது? என்ன செய்தாலும் குற்றம், என்ன பேசினாலும். ஊர்ல சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல நின்னாலும் குத்தம்ன்றான், உட்கார்ந்தாலும் குத்தம்ன்றான், பேசினாலும் குத்தம்ன்றான். ஐயா எது? ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டா எதிரையும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இவங்களை குற்றப்படுத்தணும்னு நான் நினைச்சிட்டா ஐயா கண்ணு கூட அப்படிதான் இருக்கும். ஆமா, இது இப்படியே பார்த்தேன். இப்ப டீச்சரா வேலை பார்க்கிறவங்களுக்குலாம் ஒரு குற்றம் பார்த்து உங்களை வெளியே அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா 1000 குற்றத்தை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறான், கேமரா வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இயேசு முன்பாக நிற்கிற ஒரு ஸ்திரீ யார் தெரியுமா? குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீ.
இயேசு யார் தெரியுமா? குற்றம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடப்படுகிற ஒருவர். இவற்றை ஏதாவது குற்றம் இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசு முன்னாடி வந்து நிற்கிறவள் குற்றம் சாட்டப்பட்டவள். ஆனா இவங்க கேட்க கேட்க இயேசுவோ குனிந்து தரையிலே எழுதினார். நிக்கிறது யாரு முன்னாடி? குற்றம் சாட்டப்பட்டவள். கீழே இயேசு ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா? ஒண்ணு சொல்ல, தரையில் எழுதினார். எப்படி? குனிந்து எழுதினார். இங்க ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு தரையில் குனிந்து எழுதினதினால் இந்த பாவியான ஸ்திரீ நிமிர்ந்து நின்றாள். இயேசு ஒருவனை குனிந்திராவிட்டால் இவன் நிமிர்ந்து நிற்க முடியாது, இவ வாழ்ந்திருக்கவே முடியாது. இதைத்தான் இப்ப சொல்ல வர்றேன். இவ வாழ்ந்திருக்கவே முடியாது. இப்ப இயேசுவின் பார்வையில ஒரு ஸ்திரியை போய் நிறுத்தி இருக்கிறாங்க. ஒருவேளை இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்காக இருந்தாலும் இயேசு தன்னையும் காப்பாத்திக்கிறோம், இப்ப அந்த ஸ்திரியையும் காப்பாற்றணும். அவர் ஒரு தேவகுமாரன். தன் கண் எதிரே அவளை கல்லறிந்து கொள்ளப்படுவதற்கு என்ன செய்ய முடியாது, விட்டுவிட முடியாது. இப்ப இயேசுவுக்கு பெரிய வேத சோதனையான ஒரு நிலைமை. மோசையின் பார்வையில் இவர் குற்றவாளி, வேதபாரகர் பரிசேயர் பார்வையில் இவர் குற்றவாளி. ஆனால் இப்பொழுது இயேசுவின் பார்வையில் இருக்கிறார். இயேசுவின் பார்வையில் இவர் குற்றவாளியா? அதான் நீ கேள்வி. கவனிக்க தேவ பிள்ளைகளே, பல நேரம் மனிதனுடைய பார்வையில பிரமாணத்தின்படி பார்த்தா, மனிதனை பார்த்தா, மற்ற சுற்றத்தார் உற்றத்தாருடைய பார்வையில பல நேரம் நம்ம குற்றவாளிகள் தான், பாவிகள் தான், தவறு செய்தவர்கள் தான். ஆனால் நம்மை பார்க்கிற இயேசுவின் பார்வையில நம்ம இன்னைக்கும் குற்றவாளி இல்லைன்னு நின்றுகிறோம். அல்லேலூயா. இயேசு ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க நல்லா கவனிக்கணும். தன்னை பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டவர்கள் பரிசுத்தரும் அல்ல. அவர்கள் யாரை பாவி என்று சொல்லுகிறார்களோ அவர் பாவியும் அல்ல. யார் பார்வையில? இயேசுவின் பார்வையில. கவனிங்க, தங்களை பரிசுத்தர் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தரும் அல்ல. இவர்கள் யாரை பாவி என்றார்களோ அவர்கள் பாவியும் அல்ல. யார் பார்வையில? இயேசுவின் பார்வையில. இன்னைக்கு உங்களை எல்லாரும் இயேசுவின் பார்வையில நிறுத்த விரும்புறேன். இரண்டாவது, பிரமாணம் தெரிந்தவள் பாவம் செய்தாள். இவள் யாரு? பிரமாணம் இவ எங்களோட இஸ்ரேல் நாட்டுக்காரி தானே. பிரமாணம் தெரிந்தவள் பாவம் செய்தாள். பிரமாணம் தெரிந்தவர்கள் கல்லறிய நிற்கிறார்கள். தீர்வு இயேசுவின் பார்வைக்கு விட்டுருக்காங்க. இப்ப இயேசு என்ன செய்யணும்? பிரமாணம் தெரிந்தவள் பாவம் செய்கிறார், தெரிந்தே செய்திருக்கிறார் இல்லையா? இப்ப கவனிங்க, பாவம் செய்த இவரை கூட்டிட்டு வந்தவங்க பாவம் செய்த அவனை காணுமே. இவன் இருக்கிறார், அவனுங்க. இங்கேயுமே இவங்க என்ன செய்யறாங்க? தப்புதான். ரெண்டு பேரையும் கூட்டு வந்திருந்தா ஏன் செய்யறாது? நல்லது. இப்ப கவனிக்கணும், இவனை விட்டு அவனை விட்டாங்க, இவனை மட்டும் பிடிச்சிட்டு வர்றாங்க. கவனிக்கணும், கல்லால் அடிக்கும் ஒரு கூட்டம், சொல்லால் அடிக்கும் ஒரு கூட்டம், வாழ்வா சாவா என்று நிற்கிறாள் ஒரு பெண். இப்ப இயேசுவின் பார்வையில அவ எப்படிப்பட்டவள்? அங்கேயும் இயேசுதான் நிற்கிறார். கவனிக்கணும், பரிசுத்தர் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தரும் அல்ல, பாவி என்று குற்றம் தீர்க்கப்படுகிறவள் பாவியும் அல்ல இயேசுவின் பார்வையில. இரண்டாவது, பிரமாணம் செய்தவள் பாவம் செய்திருக்கிறார், பிரமாணம் தெரிந்தவர்கள் கல்லறிவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். தீர்ப்பு இயேசுவின் பார்வையில இருக்குது. கல்லால் அடிக்கும் ஒரு கூட்டம் நிற்கிறது, சொல்லால் அடிக்கும் கூட்டம் நிற்கிறது. கல்லால் அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லு வராமையா இருந்திருக்கும், சொல்லு வராமையா இருந்திருக்கும். ரெண்டு கூட்டத்துக்கு நடுவில் இயேசுவின் பார்வையில் நிற்கிறான். அவன் யாருக்கு முன்னாடி நின்னாலும் இல்லையோ, இயேசுவே அவன் நினைச்சா இந்த இடத்தை விட்டு ஒரு பிட்டு நகண்டா கூட முடிஞ்சு. இயேசு ஒரு நிர்பந்தமான நிலையில் நிற்கிறார். தன்னையும் காத்துக்கிட்டு இவனையும் விடுவிக்கணுமே. அவள் பயத்தோடு நிற்கிறாள், அவள் பாவத்தோடு நிற்கிறாள், பாரில் வாழ வழி தெரியாமல் நிற்கிறாள், வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் நிற்கிறாள். என்ன நடந்தது தெரியுமா?
பேசாம போயிருந்தா ஏசுனார் பேசாம விட்டுருப்பாரு இல்லையா? வாய்ப்பே இல்லைங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறிய கடவன். சொன்ன உடனே எவனா நின்னானா? நம்ம பைபிள் என்ன போட்டிருக்கு? எல்லோரும் போய்விட்டார். ஆனா மொழிபெயர்ப்பு பைபிள் அழகா போட்டிருக்கு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போய்விட்டார்கள். எப்படி? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போய்விட்டார்கள். பெரியோர் முதல் ஒருத்தர் கூட நிக்கல. அப்ப பாக்குறாரு, ஏசு நிமிர்ந்து பாக்குறாரு, ஒருத்தரையுமே காணோம். எங்க எங்க போனாங்க? எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே. இப்ப யார் பார்வையில் நிக்கிறா? என் அன்புக்குரியவங்களே, நம்ம உலகத்தின் பார்வையில் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டாலும், உலகத்தின் பார்வையில் பாவி என்று சொல்லப்பட்டாலும், உலகத்தின் பார்வையில் வாழ வழி இல்லை என்று சொல்லப்பட்டாலும், உலகத்தின் பார்வையில் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லப்பட்டாலும், உலகத்தின் பார்வையில் நீ இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டாலும், நீ இப்பொழுது இயேசுவின் பார்வையில் நிற்பாயானால் உனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லாத இடத்தில் வாய்ப்புகளை உருவாக்குகிறவர் கர்த்தர். வாழ வழியே இல்லாத இடத்தில் வாழுவதற்கான சூழ்நிலைகளை உண்டாக்குகிற கர்த்தர். குஷ்டரோகிகள் தேசத்துல வாழவே முடியாது. இயேசு வந்த பிற்பாடு குஷ்டரோகி தேசத்துல வாழ்ந்தான். பெரும்பாலுள்ள ஸ்திரீகள் ஒரு தேசத்துல இருக்கிறது முடியாது. அவள் பாளையத்துக்கு புறம்பே உட்கார்ந்து இருக்கணும். இயேசு வந்த பிற்பாடு அவர்களாம் சுகமாகி தெருவுக்குள்ள நடந்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை என்கிற இடத்தில் அற்புதம் செய்கிறவர் தான் இயேசு. காலையில் உங்களோட அதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல வாய்ப்பு இல்லைங்க. இந்த இடத்துல இது நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல இது இப்படி மாற வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல இப்படி ஆகும் என்று சொல்ல முடியாது. இந்த இடத்துல இப்படி வரும் சொல்ல முடியாது என்று வாய்ப்பு இல்லை என்று வாழ்க்கையில் பல நேரம் தவிப்போடும் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவின் பார்வையில் நிற்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். வாய்ப்பு இல்லாத இடத்திலேயும் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. தொழில்முறையில் வாய்ப்பு இல்லையோ, ஒருவேளை உலகத்தில் வாழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, ஒருவேளை இந்த பூமியில நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, இந்த ஒருவேளை கல்லால் அடிக்கிற கூட்டத்துக்கு நடுவிலே நிற்கிறீர்களோ, சொல்லால் வாய்மொழியால் உங்களை வசைபாடுகிற கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறீர்களோ, இந்த உலகத்தில் தீமையானதை சொல்லி வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நிற்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, இருக்க வழி இல்லை, குடியிருக்க வழி இல்லை என்று நினைக்கிறீர்களோ, இயேசு சொல்லுகிறார், நீ என் முன்பாக நிற்கிறாய், வாழ்வதற்கான வழியை உனக்கு வகுத்து கொடுக்க என்னால் முடியும் என்று அன்றைக்கு சொன்னார். இந்த நேரலையின் வாயிலாக என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தால் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்பில்லை, வாழ வாய்ப்பில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பாருங்க, ஆனால் ஏன்? ஒருவேளை ஆயக்காரருக்கு முன்னாடி பரிசேயருக்கு முன்னாடி நின்னதோட நின்றுந்தானா அவருடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா? பரிசேயராய் அந்த மோசே பிரமாணப்படி ஒருத்திய கல்லறி என்ன செய்வாங்கன்னா கையை என்ன செஞ்சிருவாங்களாம், கட்டிடுவாங்க. பின்னாடி ஓடி கைய கட்டி இப்படி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வைத்து தங்களுக்கும் அவளுக்கும் 12 அடி தூரம் இருக்க அளவு நீங்க நின்று கொண்டு கல்லை விட்டு என்ன செய்வார்கள்? யார் முதலில் கல்லறிய வேண்டியதுனா குற்றம் சாட்டினவன் அல்லது நேரில் கண்ட சாட்சி என்ன செய்யணும்? கல்லறியணும். அதற்கு பிற்பாடு ஒவ்வொருவராய் கல்லறி. ஒருவேளை அந்த கல்லறிதலின் மூலமாக அவன் சாகாவிட்டார், ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து நெஞ்சு மேல போடுவாங்களாம். பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து நெஞ்சு மேல போடுவாங்களாம். அப்படி போடும்போது என்ன செய்வான்? கீழே விழுந்து செத்து போவான். ஒருவேளை இருதயம் நொறுக்கியோ சரீரத்தின் உள் எலும்புகள்லாம். இதுதான் மோசையின் காலத்தில் கல்லறிந்து கொள்ளப்படுகிற அனுபவம். 12 அடி தூரத்தில் நின்று கொண்டு அவர்கள் எரிவார்களாம். அத்தனை பேரும் கல்லறியும் போது நிச்சயம் ஒரு மரணத்துக்கு நேராய் போக வேண்டியவர். இவள் இப்பொழுது வாய்ப்பில்லாத இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறார், வாழ வழி தெரியாத இடத்தில் இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 8ஆம் அதிகாரம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, நான் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கல, நான் உன்னை குற்றவாளின்னு சொல்ல விரும்பல, கிளம்பி போன்ட்ட.
ஆனால் வாழ்வு கொடுத்தார். கவனிங்க, இந்த இடத்துல இயேசு இந்த ஸ்திரீக்கு வாய்ப்பில்லாத இடத்தில் வாழ்வு கொடுத்தார். இவன் அந்த பூமியில வாழவே வழி இல்லை, அப்படிதான் சொல்லணும். ஆனால் வாழ்வு கொடுக்கிறார். இயேசு கல்லறிய வேண்டும் நிற்கிற மனிதர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார், உங்களின் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறியக்கிறார். எவன் பாவம் இல்லாதவன்? சாலமன் சொல்லுகிறான், பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே. இப்ப பாவம் செய்யாதவன் இல்லையே. யாருதான் பாவம் செய்யல அப்படின்னா பாவத்துக்கு நம்ம கேரண்டியா கொடுத்துருக்கோம் அப்படிலாம் கிடையாது. பாவம் செய்யாதவன் இல்லை, ஆனால் அந்த பாவத்துக்கான மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத இடத்தில் வந்து நின்றால், ஆனால் வாழ்வை கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். நல்ல கவனிங்க, அந்த 8வது 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு. எதற்கு? அப்ப இதுவரைக்கும் பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க தான். இயேசு இடத்துல வந்து நின்னப்ப இயேசுனார் மனசாட்சிய தட்டி விட்டுறாரு. தட்டி விட்ட உடனே கல்லோடு வந்து நின்றவர்கள் கல்லை போட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிறார்கள். இயேசு குனிந்தவர் நிமிர்ந்து பார்க்கிற ஒருத்தரை தானே எங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஐயா, ஒருவேளை கல்ல இருந்தா இயேசுவும் சேர்த்து எழுந்திருப்பாங்க. நீர் சேர்த்து நிக்கிறீங்களா எரியா அப்படின்னு எழுந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்க அழகா அந்த சகோதரி அந்த இடத்துல இருந்து விடுதலை ஆக்குகிறார். எப்படி? வாய்ப்பில்லாத இடத்தில் வாழ்வு கொடுத்து விடுதலை ஆக்குகிறார். வாய்ப்பில்லாத இடத்தில் ஜீவன் கொடுத்து விடுதலை ஆக்குகிறார். மரணத்துக்குரியவளாய் கொண்டு வரப்பட்டால் வாழ்வுக்குரியவளாய் திரும்பி போனாள். அல்லேலூயா. மரணம்தான் இனி வழி என்ற நிலையில் இருந்தால் அவள் மனம் பதட்டத்தோடு இருக்கிறது. இயேசுவும் ஒருவேளை தீர்ப்பு சொல்லிடுவாரோ, கல்லறியுங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கல்லறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் நிற்கிறார்கள். அது ஒரு தேவாலயத்துக்கு முன்பாக இந்த நிலைமையில நிற்கிற அவள் பதட்டத்தோடு வேதனையோடு நிற்கிறார். வாய்ப்பு இல்லாத இடத்தில் அவள் ஜீவனை காப்பாற்றி வாழ்வு கொடுத்து அனுப்ப கர்த்தரால் முடியுமானால், இந்த காலையில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், பூமியில வாழவே வழி இல்லை என்று சொல்லுகிற உங்களுக்கும் ஒரு வாழ்வை, ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு வாழ வழியே இல்லை என்று சொன்ன காலங்கள் நமக்கு முன்பதாக இருந்ததுண்டு. நாங்கள் எப்படி வாழப் போகிறோம் என்ற கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுண்டு. எப்படி இருப்போம் என்கிற எண்ணம் என் நினைவுகளும் இருந்ததுண்டு. ஒருவேளை உயிரோடு வாழத்தான் முடியுமா என்கிற கேள்விகள் இருந்ததுண்டு. ஆனால் நீ வாழும்படி கர்த்தர் உனக்காக தன் ஜீவனையே கொடுத்து, ஹல்லேலூயா, நீ வாழும்படி உனக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளை சாக போகிறது, பிள்ளையை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூக்கி வைத்து விட்டு தூரத்தில் உட்கார்ந்து ஒரு பெண் அழுதாளாம். ஏன் அழுதாள் தெரியுமா? அவளுக்கு இனி வாழ்வதற்கு வழி இல்லை. வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்தில் தான் வாழ்வதற்கான வழியையும் கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் மறக்க முடியாதே. ஐயா, இந்த உலகத்தில் வாழ்ற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விசுவாச பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சபையை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வாழ்வை கர்த்தர் தீர்மானிக்கிறார். வழி இல்லாத இடத்தில், வாழ முடியாத இடத்தில், பிழைக்க முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்தில் நீ வாழ்ந்திருக்கும்படி உனக்காக காரியங்களை செய்கிறவர் என்பதை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். போவாஸ், ரூத், நகோமி இவருடைய சம்பவத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்களானால், நகோமி உள்ளே வரும்போது, பெத்லெகேமுக்குள் வரும்போது அவளுக்கு வாழவும் வழி தெரியாது, இருக்கவும் வீடு இருக்கா தெரியாது, எதுவுமே தெரியாது. மொத்தத்துல மோவாபிய ஸ்திரியா இருந்த ரூத்துக்கு தனக்கு அடுத்து என்ன சம்பவிக்கும் என்றே தெரியாது. ஆனால் அவள் போவாசுடைய இடத்துக்கு போய் கண்டடைய வேண்டியவளை கண்டடைந்த போது அவர் சொல்லுகிறார், உனக்கு செய்ய வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன், தைரியமா இருக்கு சொன்னாரா? உனக்கு செய்ய வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன், தைரியமாயிரு என்று சொல்லி அவள் வாழ்வுக்கான அத்தாரிட்டியை, வாழ்வதற்கான சூழ்நிலையை, உயிரோடு இருப்பதற்கான சமயத்தை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு போவாசால் முடியுமானால், இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை என்கிற ஒரு நிர்பந்தத்தோடு வேதனைகளோடு யார்
நீங்கள் இருந்தாலும் உங்களை பார்த்து ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, வாழ வைக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு முன்பதாக உன்னை ஜீவனோடு காக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். வியாதி பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ஜீவனோடு காக்கிற ஒரு கர்த்தர் நான் இருக்கிறேன். உனக்காக வாழ்வு கொடுக்க என் வாழ்வையை அர்ப்பணித்த கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக அவர் இறங்கி வந்தாரே, அது எத்தனை மேன்மையானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாய்ப்பு இல்லாத இடத்தில் தானே உன்னையும் என்னையும் கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையினால் தானே, இதுவரைக்கும் இருப்பது கர்த்தருடைய செயலால் தானே. மனிதர்கள் நம்மை துரத்த நினைத்த போது, மனிதர்கள் நம்மை கொல்ல நினைத்த போது, மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்த போது கர்த்தருடைய ஜீவனை பாதுகாத்து பூமியிலே வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் கொடுத்தாரே. ஹல்லேலூயா. ஒரு தெல்லுப்பூச்சியை போல, ஒரு கவுதாரியை போல துரத்தப்படுகிற அனுபவங்களுக்குள் இருந்த தாவீதை கூட பட்டயத்துக்கும் ஈட்டிக்கும் மனிதனுடைய தீய சொற்களுக்கும் விலக்கி இந்த பூமியில் அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி எப்ரோனிலேயும் எருசலேமிலேயும் கர்த்தர் அவனை வாழ வைத்தது உண்மையானால், ஹல்லேலூயா, தேசத்திலே வாழ்ந்திருக்க முடியாதபடி மரணத்துக்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டவர்களையும் வாழ வைத்தது உண்மையானால், ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இயேசு உங்களை பூமியில் மட்டும் வாழ வைக்கிறவர் அல்ல, பரலோகத்தில் தன்னோடு கூட நித்திய காலமாகவும் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. வாய்ப்பு இல்லாத இடத்தில் சிலர் சொல்லுவாங்க, இவள் பிழைத்திருப்பாரா? வாய்ப்பில்லை. இவள் வாழ்வாரா? வாய்ப்பில்லை. குடும்பம் நடக்குமா? வாய்ப்பில்லை என்று சொல்லி வாய்ப்பில்லை என்று மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட இடத்துல, மனிதர்களால் குற்றம் சாட்டப்பட்டு தள்ளப்பட்ட இடத்துல, மனிதர்களால் இது முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்துல இயேசு சொல்கிறார், நான் இருக்கிறேன் வாழ்வு கொடுக்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு வாழ்வு கொடுத்து அவள் வாழ்க்கையை அற்புதகரமாய் மாற்றி அவளை அந்த எருசலேம் நகரத்திலே வாழ வைக்க கர்த்தரால் முடியுமானால், பிரைஸ் தி லார்ட். எரிகோ பட்டணத்தில் எல்லாரும் மரிக்கும் போது ஒரே ஒரு ஸ்திரியை கர்த்தர் காப்பாற்றி அவளை கொண்டு வந்து அவளை அட்டவணையிலையும் அவளை பேரை கொண்டு வர கர்த்தரால முடியுமானால், இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை கேட்கிற யார் இருந்தாலும் உங்களையும் வாழ வைக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. உங்களையும் வாழ வைக்க கர்த்தரால முடியும். ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் பார்வையில் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது வாய்ப்பில்லை. ஆனா அந்த வார்த்தை பாருங்க, 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களின் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இங்க ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்பில்லை, ஆனால் அவருக்காக வழக்காடினார். என்ன செய்தார்? பிரமாணத்தின்படி வாழ்றதுக்கு வாய்ப்பில்லை, அப்படித்தானா? யூத சட்டப்படி வாழ்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா சட்டத்துக்கு விரோதம் இப்ப வழக்காடுறாரு ஆண்டவர். என்ன மாதிரி வழக்காடினாரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். பெரிய அளவுல தான் போய் நின்று யுவரானார் அப்படின்லாம் சொல்லல. என்ன அப்படி இப்படின்னு போய் நின்று பெருசா வழக்காடினா எவனுமே நிக்க முடியாது. ஆண்டவர் போய் வழக்காடுறார். யாருக்காக? இந்த பாவியான ஸ்திரிக்காக இவர் வழக்காடுறார். என்ன வழக்காடுறாரு? ஏய், உங்கள பாவம் இல்லாத முதல்ல கல்லறா அப்படின்னா. இவருடைய வழக்காடுதல் அவளை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்தது. வாய்ப்பில்லாத இடத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்தது. வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், ஸ்ரீயே, உனக்கு வாழ வழி இல்லைதான், ஆனால் உனக்காக ஒரு வழக்காட இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாத. எல்லாரும் இவளுக்கு எதிராக நின்றார்கள். இயேசுவோ இவளுக்கு பட்சத்தில் நின்றார். இன்னைக்கு உலகத்துல பல நேரம் நம்ம வாழ்க்கை எல்லாரும் நமக்கு எதிராக நிற்கிறார்கள். பல நேரம் நம்ம சொல்லுவோம், இவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க. காரணம் இல்லாம எதிரியாகிறவர்கள் உண்டு, கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா எதிரியாகிறவர்கள் உண்டு, கொஞ்சம் நல்லா வந்தாலே என்ன செஞ்சிருவாங்க? எதிரியாயிருவாங்க. வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம், நல்லா வாங்க என்ன செஞ்சிருவாங்க. அப்படின்னா நம்ம எப்பயும் போல எப்படி இருக்கணும்? நம்ம ஊர்ல மாதிரி நான் துண்டை கட்டிக்கிட்டு என்ன செய்யணும்? இப்படியே இருந்தோம்னா இப்படித்தாண்டா இருக்கா, அதனால பிரச்சனை இல்லை, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஒரு நல்ல பட்ட எந்திரிச்சு வந்தீங்கன்னா இது என்ன சரியில்லையே,
வளர்ந்தாலே நல்லானாலே எதிரி போல பார்க்கிற உலகத்துல என் சார்புல என் பட்சத்துல எனக்காக வழக்காடுவதற்கு யார்? இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த ஸ்திரீக்காக கல்லை எடுக்கிற கூட்டம் இருந்ததே, இந்த ஸ்திரியை விடுதலையாக்க யாராவது ஒருத்தர் இருந்தானா? ஏதாவது சட்டம் சொல்லி அவரை காப்பாற்றுவதற்கு யாராவது இருந்தார்களா? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களுக்காக இந்த ஊரில் ஒருவரும் இல்லாத காலகட்டத்தில் தான் கர்த்தர் உங்களுக்காக வந்தார். உங்களுக்காக யாரும் இல்லை என்று சொன்ன போதுதான் கர்த்தர் உங்கள் சார்பில் வந்து வழக்காடினார். 56 சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்காக வழக்காடுகிறவர். யோபு சொல்லுகிறார், என்னுடைய வழக்கறிஞர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். யாரு? என்னுடைய வழக்கறிஞர் பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு வக்காலத்து வாங்குகிறவர். அப்படித்தான் சொல்லணும். எனக்கு வக்காலத்து வாங்குகிறவர். நம்ம குற்றம் செஞ்சிட்டோம்னா கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல நமக்கு ஒரு வக்கீல் இருப்பார். அவர் எதுக்குன்னா எனக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சுக்கிறார்? வக்காலத்து வாங்கிடுவார். இந்தா நான் இவருக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன், இது பண்ணிக்கிறேன், ஒரு இதுல எழுத்துல கையெழுத்து வாங்கி அவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறார். அப்ப இவர் வக்கீல் யாருப்பா? இவர் தான். வர்றப்பெல்லாம் போய் நம்ம இதில் போகலன்னா கூட அன்னைக்கு எங்களுக்கு கட்சிக்காரனைக்கு வர முடியல, அவர் 4 நாள் என்ன செய்வார் இதுவா. அப்ப சொல்ல யோபு சொல்றாரு, என்னுடைய இலக்கண வழக்கறிஞர் பரலோகத்தில் இருக்கிறார். தாவீது சொல்றாரு, எனக்காக ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? காலையில இந்த வேத வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன், என் பட்சத்தில் இருக்க வேண்டிய பெரும் கூட்டம் எனக்கு எதிராக இருக்கிற போது, என்னை விரோதிக்கிற கூட்டம் எனக்கு எதிராக எழுப்பி வருகிற போது இயேசு சொல்றார், நான் உன் பட்சத்தில் ஒரே ஒரு நபர், இவனுக்காக தனி நபரா போராடி இதுவரைக்கும் அவன் நிற்கிறதுக்குரிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதுவரை நின்றுக்கிறோம், நமக்காக ஒரு நபர் தனி நபரா போராடி இருந்தார். இயேசுவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிலுவையில் அவர் தனியா தான் இருந்தார். கவனிங்க, கெட்செமனே தோட்டத்தில் போய் அவர் அங்க இருந்தார், தனியா தான் இருந்தார். 2 பேரும் கூட்டு போகிறார் சோமன்றது. நம்மள மாதிரி ஆளுங்க போல சோமன் இருக்கிறாருன்னா 1 மணி நேரம் ஜெபம் சொன்னா வந்து சொல்றாரு, எனக்கு பாட எனக்கு நான் சொல்றது புரியுதா அப்படின்றாரு. அவ்வளவு வேதனையில இருக்க. வேலை துணிகள்லாம் என்னது? ரத்தமும் மாறிடுச்சு. என்னோட ஷேர் பண்ணுங்க பாடுறாரு. எல்லாரும் தூங்கிட்டான். அங்கேயும் தனியா தான் இருந்தாரு. நான் சொல்லட்டுமா எதற்காக? ஒருத்தர் பாட்டு வருவாரு, எதுக்காக அந்த இந்த பாடு, எதுக்காக இந்த வேதனை? என்னை நினைத்தீரோ? எனக்காகத்தானே. அன்னைக்கு அவர் பார்வையில நம்ம நின்று இருக்கிறோம், இன்னைக்கு அவர் பார்வையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அவர் பார்வையில நம்ம தென்பட்டதுனாலதான் இன்னைக்கு உலகத்தின் பார்வையில நின்றுட்டு இருக்கிறோம். சொல்றோம், இவங்க எல்லாம் வாழ்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா, என் வழக்காடி என்னை வாழ வைத்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார், எனக்காக வழக்காடி இருக்கிறார், என் சார்பில் இருக்கிறார், எனக்கு எல்லா காரியம் அவர் செய்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க கொஞ்சம். மோசைக்கு யாருமே இல்லை வழக்காடுறாரு. மிரியாம் எதிராக வந்தாரு, ஆரோன் எதிராக வர்றாரு, ஓராகின் கூட்டத்தார் எதிராக வர்றாங்க. பவுல் சொல்றாரு, மோசை எதிர்த்து நின்றவர்கள் என்னையும் இன்னொரு பேர் சொல்லுவாரு, 2 பேரும் எதிர்த்து வர்றாங்க. இவன் எதிர்த்து வர்றப்பதான் மோசை கூட என்ன அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா ஏசு ஆண்டவர் இருந்தாருங்க. மிரியாம் பார்த்து சொல்றாரு, என் தாசனாய் மோசை குறித்து பேசுவதற்கு உனக்கு எப்படி நான் புரிந்தது? அங்க ஒரு வார்த்தை சொல்லுவார், போய் இருக்க சொல்லு, சப்புன்னு ஆக்கிட்டார். மோசை சொல்ற, ஆண்டவரே வேண்டாம். ஏய், அப்பை காரி விழுந்தா எல்லாம் பாளையத்துக்கு புறம்பு இருக்க மாட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மோசைக்காக கர்த்தர் காரியை தூக்கிட்டாரு. நம்ம பார்த்து சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், ஒரு ஆளை சீப்பா பூன்னு என்ன செய்வோம், துப்புவோம். அப்படின்னா காரி துப்புனது போலதான். மோசை எனக்கா ஒருத்தர் இல்ல. மோசை எதுக்காக அவங்க பேசினாங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டானா. யார? எத்தியோப்பிய ஸ்திரிய. அவன் அங்க இருந்தான். அந்த நேரம் அவனுக்கு அதுதான் உறவிடம். அவ கருவச்சே யாரோ தெரியல.
இப்ப மோசே பிள்ளையெல்லாம் கற்பா இருக்குங்களோ யாரும் தெரியல. ஆனா அந்த இதுக்காக மிரியாம் வளர்க்கறா எப்படி நம்மளாம் இங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, என் வீட்டில் எங்க உண்மை இல்லவன். அன்புக்குரியவங்களே, உங்க சார்பில் உங்களுக்காக வழக்காட ஒரு நபர் இல்லை, நீங்க வருத்தப்படாது. உங்க வழக்குகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக பரிந்து பேச ஒருத்தர் இல்லை, வருத்தப்படாதீங்க. பூமியில இருக்கும்போது உங்களுக்காக வழக்காடினாரு, பரலோகத்தில் இப்ப பிதாவிடத்திலே உங்களுக்காக வழக்காடிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்க சொல்றாரு தோட்டக்காரர், இந்த மரத்தை வெட்டி போட்டலாமா சொல்றாரு. இல்லையா, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம், கனி கொடுத்தா வெட்டி போடுவோம். எத்தனை வருஷத்துக்கு காலதாமதப்படுத்துவாரு, எத்தனை வருஷத்துக்கு நீட்டித்து போடுவாரு. அவர் நீட்டித்து போட போடத்தான் நான் இன்னைக்கும் சம்மன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். நல்லா போய்கிட்டு இருக்கிறேன், வாழ்க்கை சுகமா போய்கிட்டு இருக்குன்னா எனக்காக வழக்காடுகிற, என் சார்பில் நிற்கிற, என் பட்சத்தில் இருக்கிற, எனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற, எனக்காக 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 ஒருவர், அல்லேலூயா, இந்த பூமியில நமக்காக ஒருவர் நிற்க ஒரு நாள் வரலையா? ஒருத்தரும் இந்த பூமியில நமக்காக வழக்காட ஒருத்தர் வரலையா? என் காரியமாக என் விஷயமாக தலையிட்டு உன் பிரச்சனையை தீர்க்க நான் வரேன்னு ஒருத்தர் வரலையா? ஆனா அந்த நேரத்துல இயேசு என் பிரச்சனையை தீர்க்க எனக்காக என் சார்பில் வந்து நின்றார்ன்றது எத்தனை ஆச்சரியமான விஷயம். வாய்ப்பில்லாத இடத்துல, வழியில்லாத இடத்துல, புரியாத இடத்துல வாய்ப்பில்லையானால் வாழ வைத்தார், வாய்ப்பில்லையானால் எனக்காக வழக்காடினார். அவர் வழக்காடினார். அந்த ஸ்திரீ இப்ப நின்றுட்டு இருக்கா, நின்றுட்டு இருக்கிறா. ஸ்டில் இன்னைக்கும் நான் நின்றுட்டு இருக்கிறேனா, எனக்காக ஒரு இன்னும் வழக்காடிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீது வார்த்தை சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்காக நீ வழக்காடி. அல்லேலூயா. எத்தனை தெரியா எழுப்பி வந்தாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் எழுப்பி வந்தாங்க. சவுல் எழுப்பினான், சொந்த குமாரனே எழுப்பினான், சொந்த வீட்டாரே எழுப்பினாங்க. பைபிள் அதுதான் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் வீட்டாரே உனக்கு எதிராக எழுப்பி வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் வழக்காடினேன். யார் ஒரு பட்சத்தில் நிற்பார்ந்து ஒரு கேள்வி எழுந்த போது நான் ஒரு பட்சத்தில் நின்னேன். மொர்தெகாய்க்காக ஒருத்தர் வழக்காட எழுப்பாத போது கர்த்தர் இந்த தேசத்தை மொர்தெகாயை குறித்த பயங்கரத்தை உண்டாக்கி, பல நேரம் நம்ம குறிச்ச ஒரு பயங்கரத்தை மற்றவங்களுக்குள்ள ஏற்படுத்தி பக்கத்துல போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒன்றும் பெரிய ஆளு இல்ல, நம்ம ஒன்றும் பயங்கரமான ஆளு. ஆனா அந்த மொர்தெகாயுடைய பேர் அந்த பூமியில பரப்புனதுக்கு காரணம் அவனுக்காக ஒரு வழக்காடர். என்ன விசுவாசிங்க, நம்புங்க, இன்றைக்கும் எனக்காக ஒரு வழக்காடி கொண்டிருக்கிறார். என் சார்பில் வழக்காடி கொண்டிருக்கிறார். என் நீதி விளங்க கொண்ட வழக்காடுகிறார். நான் ஒன்றும் நீதிமான் கிடையாது, ஆனால் எனக்காக ஒருவர் வழக்காடுகிறார். என்னுடைய வாழ்வை நிலைநிறுத்துவதற்காக, நானும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக, நானும் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக, நானும் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில எனக்காக ஒருவர் ஓயாமல் 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 தினந்தோறும் வழக்காடி கொண்டிருக்கிறாரே, அது நிமித்தம் இன்றைக்கு நம்ம முன்னாடி சொன்னதோட ஏசு குடியலன்னா நம்ம இன்னும் வந்து இருக்க முடியாது. அவர் குனிந்து எழுது. நான் சொல்லுவேன், அந்த எழுத்து என்ன எழுதுனாலும் நமக்கு தெரியாது, ஆனா அது மாற்றத்துக்கான எழுத்து. என்ன என்ன எழுதினாலும் தெரியாது, ஆனா அந்த எழுத்து ஒரு மன்னிப்புக்கான எழுத்து. என்ன எழுதினாலும் தெரியாது, ஆனா அந்த எழுத்து மறுவாழ்வுக்கான எழுத்து. என்ன எழுதினாலும் தெரியாது, அவருடைய தலை எழுத்தையே மாற்றி பிரிச்சியா நம்ம பாட்டியில சொல்லுவோம். எதை மாத்திருச்சு? ஆமா, அவர் எழுத்து சொல்லுவாங்க, ஒரே எழுத்து. அத்திவரதர் கோயில்ல இதுக்கு போன ஒரு ஆய்வாளரை அந்த கலெக்டர் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இதில் பார்த்தேன், இன்னைக்கு நான் அவனை சஸ்பெண்ட் பண்றேன், என் எழுத்து பேசுறா இல்லையா எழுத்து. அவர் ஆய்வாளர், யாரு ஆய்வாளர்? இன்ஸ்பெக்டர்ல சார் 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 பையனை வந்துட்டார். ஏதோ என்ன செஞ்சாருல, ஏதோ வழியா விட வேண்டியவரை ஏதோ வழியா விட்டாரு இல்லையா, பையன் வந்துட்டார். அவர் பாவம் பிள்ளோட்டிக்கார மனுஷன் தெரியல, ரொம்ப புலம்புறாரு. அப்ப ஒரு மனிதனுடைய எழுத்து ஒருத்தனை கொல்லும், எழுத்து கொல்லும். ஒரு மனிதனுடைய எழுத்து ஒருத்தன் உயிர்ப்பிக்கும்.
அல்லேலூயா. சிலுவையில பிலாத்து எழுதி போட்ட எழுத்து இன்னைக்கு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு. என்ன எழுதி போட்டாரு? இவர் யூதருடைய ராஜா. எல்லாரும் சொன்னாங்க இவன் யூதருடைய ராஜா என்று தான் சொன்னதாக எழுதும். நான் எழுதினது எழுதினதே. அவர் இன்னைக்கு ராஜா தான் நமக்கு. அல்லேலூயா. மூணாவது ஒரு வார்த்தை பேச பாருங்க, வாய்ப்பில்லை ஆனால் அந்த வார்த்தை பாருங்க, 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். எப்படி? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அண்ணா சொல்றேன், வாய்ப்பில்லை, வாழ்வதற்கு வாய்ப்பில்லை, பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வலியோரின் கைக்கு அவளை தப்புவித்தார். யார் கைக்கு சொல்லுங்க? வலியவர்களுடைய கைக்கு அவளை தப்புவித்தார். கொடியவர்களின் கைக்கு அவளை தப்புவித்தார். கல்லறிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவருடைய கைக்கு அவளை தப்புவித்தார். பல நேரம் ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சுட்டு வர்றாரு. ஏதோ நம்ம வாழ்றதுக்கு தகுதியானவன் என்பதனாலயா? உயிரோடு இருப்பதற்கு தகுதியானவன் என்பதனாலே தப்பிச்சுட்டாரு கேட்டா இல்ல. பிறகு வாய்ப்பு இல்லை, ஆனால் உன்னை நான் வாழ வைக்கணும் விரும்புறேன், அதுக்கு தான் தப்பிச்சுட்டு இருக்காரு. இயேசு வலியவரின் கைக்கு தப்புவித்தார் நிறுத்தக்கூடாது. மோசே நியாயப்பிரமாணத்துக்கு தப்புவித்தார். யூதருடைய சட்டத்திட்டத்துக்கு, ரோமருடைய சட்டத்திட்டத்துக்கு. அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கல்லறிக்கு தப்புவித்தார் என்பதோடு நிறுத்திவிட முடியாது, சொல்லறிக்கு தப்புவித்தார் என்பதோடு நிறுத்திவிட முடியாது. சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் தப்புவித்தார். நீ காலையில் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா எழுப்பப்படுகிற சட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் கூட கர்த்தர் தப்புவிக்கிறவர். 2ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். 2வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? நான் ஏன் தீர்மானத்தை சொல்றேன்? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீர்மானங்கள் போட்டு, சட்டங்கள் போட்டு, திட்டம் தீட்டி உங்களை அழித்து விட, உங்களை இல்பொருளாக்க, உங்களை ஆகாதவன் என்று சொல்ல, உங்களுடைய காரியங்களை கெடுத்து போட முயற்சிக்கும் போது கர்த்தர் சொல்றார், ஏன் தீர்மானத்தை நான் சொல்றேன்? நான் சொல்லுவேன், பூமியில் இருக்கிற மனிதர்களே உங்களுக்கு விரோதமாய் சட்டம் போடும்போது, திட்டம் போடும்போது, தீர்மானம் எடுக்கும்போது, உங்களை படைத்தவர் உங்களை குறித்து திட்டம் போட மாட்டாரா? உங்களை குறித்து தீர்மானம் போட மாட்டாரா? உங்களை குறித்து பிளான் பண்ண மாட்டாரா? கவனிங்க, அவர் அதை செய்கிறார். அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். தானியேலை கவனிச்சு பாருங்க. தானியேல தப்பு வைக்காத இடமே இல்லை. 18ஆம் சங்கீதத்தை கவனிச்சு பாருங்க. தப்பு வைத்தார், தப்பு வைத்தார், தப்பு வைத்தார். தாவீது சொல்லுவாரு, பவுல் சொல்றார், தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார். சொல்லணும், தப்பு வைத்தார் முடிந்தது, தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். 3 காலத்திலே இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துறார். வலியவரின் கைக்கு தப்பு வைக்கிறார், கொடிய மனிதருடைய கைகளுக்கு தப்பு வைக்கிறார், உங்களுடைய வாழ்வை இல்பொருளாக்க நினைக்கிறவருடைய கைகளுக்கு தப்பு வைக்கிறார். அந்த வார்த்தையை கவனிச்சு பார்க்கணும். தானியேலை சிங்கக்கவில போட்டாங்க, தப்பு வைத்தார். 3 பேரை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டாங்க, தப்பு வைத்தார். தாவீதை வில்லுக்கும் அம்புக்கும் தப்பு வைத்தார். என்ன சொன்னோம்? யாக்கோபு சொல்றார், கர்த்தர் தப்பு வச்சாரியா. பகல்ல வெயில், இரவுல பனி என்னைய பட்சித்தது. தாவீது 2 பேர் சொல்றாரு, சிங்கத்தின் கைக்கு, கரடி கைக்கு என்னை தப்புவித்தார், கோலியாத்துக்கும் என்னை தப்புவிப்பார். அப்ப வலியோரின் கைக்கு தப்புவித்தார். கொடுமையான திட்டங்களோடு, கொலை முயற்சிகளோடு, வேண்டாத எண்ணங்களோடு, தீவிரமான எண்ணங்களோடு உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற சில சூழ்ச்சியின் திட்டங்களுக்கு கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். நம்ம நினைக்கிறோம்
நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளை குறித்து எவன் என்ன நினைக்கிறானே நமக்கு தெரியாது. அவன் நம்ம வாசல் கதவை தட்டு போதான், ஓ இந்த மாதிரி நினைச்சிருக்காங்களோ. அன்புக்குரியவங்களே, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எண்ணுகிற எண்ணங்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க உண்மை இல்லவர். உங்களுக்கு விரோதமாய் மனிதன் எடுக்கிற முயற்சிகளிலிருந்து உங்களை தப்புவிக்க கர்த்தர் உண்மை இல்லவர். உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற கெடுதலான கெடுதிக்கு விரோதமாய் கர்த்தர் உங்களை தப்புவிக்க உண்மை இல்லவர். உங்களுக்கு விரோதமாய் இழைக்கப்படுகிற கொடுமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க உண்மை இல்லவர். உங்களுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற கொலை திட்டங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் உங்களை தப்புவிக்க உண்மை இல்லவர். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும், 1000 கைகள் உங்களுக்கு எழும்பி இவன் இல்பொருள் ஆக வேண்டும், இவன் சாகத்தான் வேண்டும் என்று அன்றைக்கு இயேசுவை பார்த்து சொன்னது போல சொன்னாலும் பரவாயில்லை, ஆனாலும் அவருடைய கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாய்ப்பில்லைதான், தப்பவே முடியாதுதான். அங்க அந்த வார்த்தை கவனிச்சு பார்த்தா தப்பவே முடியாது. பல நேரம் இவர் நெருக்கமான நிலையிலிருந்து தான் கர்த்தர் விடுவித்து இருக்கிறார். இந்த இடத்திலிருந்து எப்படி பிரதர் மீண்டு வந்தீங்க, எப்படி உங்க குடும்பத்தை நீங்க மீண்டு, நம்ம சொல்லுவோம் எப்படியோ மீண்டது. எப்படி மீண்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படியோ வந்தோம், எப்படி வந்தோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இதுவரை வந்த வழியும் எங்களுக்கு தெரியல, இதுவரை வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறையும் தெரியல. இதுக்கு பின்பாக கர்த்தர் ஒருவர் நிற்கிறார் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. அவர் மட்டும் இல்லைன்னா எங்க வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட திட்டங்களை தூக்கி வைத்திருந்தார்கள். மனிதனுடைய யோசனைப்படி, எண்ணங்கள் படி எங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்காக, ஹல்லேலூயா. இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றேன், இன்றும் நம்மை தப்புவிக்கிறார். கொரோனாவுக்கும் தன்னை தப்புவிக்கிறார். என்ன என்னது COVID-19 என்ன செய்தார்? தப்புவிக்கிறார். கொரோனா அப்பப்ப வேஷமானான். அதுக்கு 192 மரபணு இருக்கான். 192 192 மரபணு அப்பப்ப என்ன செய்யும்? அப்ப இந்தியாவுக்கு ஒரு முகம், ரஷ்யாவுக்கு ஒரு முகம், அமெரிக்காவுக்கு ஒரு முகம், எல்லாத்தையும் என்ன செய்யுது? அப்ப ஆண்டவர் சொல்ல, எங்க உன் முகத்தை காட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது. இப்ப இதுவரை நம்மளை எங்கேயோ வருது அப்படி இப்படி இப்படின்னாலும் ஆண்டவர் தப்பு வைக்கிறார். அவ்வளவுதான். நாங்க மாஸ்க் போட்டிருப்போம், தப்பு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாங்க சானிடைசர் போடணும், அதனால தப்பு வச்சிருக்கிறோம். நாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அதனால அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கூட்டத்துக்குள்ள இருந்தா கூட கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். இந்த அதிதிய நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்முடைய இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்மள தப்பு. நான் சொல்றேன், இப்ப நேற்று உதவி படிச்ச சாயந்தரம் இதே இந்த மாஸ்கே ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாதான். டீ போட்டு புதுசு வாங்கணுமா? நீங்க நம்ம வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? நான் வாங்கின காலத்துல இருந்து எழுதிட்டு இருக்கோம். நாம 2 மாசமா ஒரே ரத்த எழுதிட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். திருப்பி போட்டுக்கிறாங்க. ஏன்னா அதுல என்ன செய்யும்? ஒட்டி இருக்கும் அப்படின்றாங்க. என்னத்தை சொல்ல? ஆனாலும் இவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி, பைபிள்ல போட்டிருக்கு, சிங்கங்களுடைய சேதப்படுத்தாதபடி, அல்லேலூயா, மனிதர்களுடைய தொடாதபடி, ஆமென், தீய காரியங்கள், வியாதிகள், பலகீனங்கள் ஒன்றும் நம்மை தொடாதபடி இதுவரைக்கும் தப்புவித்து வருகிறாரே, இதுவரை காப்பாற்றி வருகிறாரே, அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார், இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு இந்த மாசத்தை சொல்லுங்க. நமக்கு எத்தனை மே 31 இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நானே வீடு மாத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. வாய்ப்பில்லை ஆனால் வாழ வைத்தார், வாய்ப்பில்லை ஆனால் வழக்காடினார், வாய்ப்பில்லை ஆனால் வழியோருக்கு தப்புவித்தார். கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆய்க்கிணைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போ. அப்புறம் அந்த கடைசி அந்த பாட்டு, இனி பாவம் செய்யாதே, போ, இனி பாவம் செய்யாதே. வாய்ப்பில்லை ஆனால் வழிகாட்டினார். வாய்ப்பு இல்லாத இடத்தில் அவளுக்கு என்ன வழிகாட்டினா? நீ வாழணும் நீ நினைச்சேனா, இனி நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சா, போ, பாவம் செய்யாத. எத்தனை அழகான ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிற ஆண்டவர். இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்படி யாராவது சொல்லுவாங்க, போ,
சாலமோன் அன்னைக்கு சொன்னா, தன் தகப்பனை தூசித்த நிந்தித்த என் பேர் என்ன, சீமை, தகப்பனுடைய ஸ்தானம் உடைய மாறி இப்ப சாலமோன் ஆட்சிக்கு வந்த உடனே சீமை வந்து நிற்கிறார். வா, எங்க அப்பா போகும்போது நின்றுருக்க, தூசிச்சிருக்க, உனக்கு கொல்லணும், ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், போ, எடுத்துட்டு போய் எருசலேம்ல எழுதிட்டுக்கோ, வீட்டை கட்டி இருந்துக்கோ, அதை விட்டு எங்கேயும் வெளியேறக்கூடாது. நீ அந்த வீட்டை விட்டு அந்த எருசலேம் விட்டு ஒரு அடி வெளியே போறன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். வழி காட்டி விட்டாரு. பேசாம இருக்கணுமா இல்லையா? ஒரு வருஷம் கழிச்சு வேலைக்காரர்கள் காணாம போயிட்டாங்கன்னு கழுதையில சேடம் வச்சுக்கிட்டு சீமை தேட போனாரு. இது தகவல் யாரு போயிடுச்சு? கூப்பிடுறான். நான் என்ன சொன்னேன்? ஏய் போகலான்னு சொன்ன, இவ போயிட்ட, என்ன செய்யலாம், அவ்வளவுதான் அதோட வாழ்க்கை. நான் சொல்றேன், ஆண்டவர் காட்டுற வழியில நம்மளே வாய்ப்பு இல்லாம வாய்ப்பு பெற்று வந்திருக்கோங்க. நம்மளே வாழ முடியாத நிலையிலிருந்து நம்மளை வாழ வச்சிருக்கிறாங்க. பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்டிருந்த நம்மளை பிழைக்க வச்சிருக்கிறாருங்க. பிழைக்க வச்சுட்டு இப்ப வாழ்றதுக்குரிய வழியையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த வழியை விட்டு மாறும்போது அப்புறம் அதுக்கு கேரண்டி யாரு கிடையாது? சொல்லுங்க, கேரண்டி யாரு கிடையாது? தாவீது சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, நீ பாவம் செய்யாதிருந்தால் உனக்கு வாழ்வு உண்டு, போ சொல்லி அனுப்பினாரா? பாவம் செய்யாதிருந்தாலே உனக்கு வாழ்வு உண்டு, போ சொல்றார். எங்களுக்கு வழிகாட்டுகிறவன் யார்? உலகத்துல வழிகாட்டியை தேடிக்கொண்டு அலைகிறாங்கய்யா. யார் வழிகாட்டுவா, யார் எங்களுக்கு வழி சொல்லுவா என்று உலகத்தில் வழிகாட்டிகளை தேடுறாங்க, கைடு தேடுறாங்க. எல்லாரும் படிக்கிறதுக்கு எல்லாரும் கேட்கிறாங்க, தேடுறாங்க. ஒரு ஆலோசனை, ஒரு கைடு எங்களுக்கு யாராவது இருப்பாங்களா? PhD பண்ணணும்னா என்ன வேணும்? ஒரு கைடு வேணும். அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? காசை கொடுக்கணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும், இப்படியே உட்காந்து எப்படியாவது என்ன செய்யணும்? எல்லாரும் வழிகாட்டியை தேடுறாங்க. ஆனா நமக்கு வழிகாட்டி நம்ம கூடயே இருக்கிறார். நம்முடைய வழிகாட்டி நம்ம கூடயே இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, நீ போக வேண்டிய வழின்றதை நான் காட்டுவேன். ஆனா அவர் சொல்றார், வழியை விட்டு என்ன செய்யாது. அத சொல்றார், நான் விதித்த கட்டளையில இருந்து இடதுபுறமாயும் வலதுபுறமாயும் சாயா. எப்படி நட? நேராய் நட. அல்லேலூயா. நேரொலியாய் நட. பிள்ளையாவுடைய வழி மாறின போது கர்த்தரவனை அனுப்பிச்சுட்டாரா இல்லையா? பிள்ளையாவுடைய வழி மாறின போது கர்த்தரவனை தூக்கிட்டார், போ அப்படின்ட்டார். வழி மாறுகிறவர்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் அனுப்ப முடியாது. அது கர்த்தர் காண்பித்த வழி. அதைத்தான் நான் உருவாக்க சொல்றேன். இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி இயேசு. நானே வழியும் சத்தியமும். இந்த வழியில நீங்க நடந்துகிட்டு இருக்க, இந்த வழியை விட்டு நீங்க மாறினீங்கன்னா வாழ்வுன்றத கிடையாது, பிழைத்திருப்போம்ன்றது கிடையாது. இந்த எல்லாத்துக்கும் பின்னாடியும் இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த வாழ்வுக்கு பின்னாடி எனக்காக ஒருவர் வழக்காடிட்டு இருக்கிறாரு, எனக்காக ஒருவர் என்னை தப்பு வச்சுட்டே இருக்கிறாரு, எனக்கு ஒரு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பாவியான ஸ்திரியை கொஞ்சம் கவனிச்சு பார்க்க. அவள் பாவம் செய்தால் கையும் களவுமாய் பிடிபட்டார். ஆனால் அவளை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் காண்பித்த வழி. இவள் நேரம் என்ன செஞ்சப்பட்டிருக்கணும்? ஆனா பிணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, ராகா பெண்ணும் ஸ்திரீ அங்கேயே நின்றுக்கணும், கொல்லப்பட்டிருக்கணும். இவங்க ஒரு வழி சொன்னாங்க, நாங்க வருவோம், ஒரு சிவப்பு கயிறை கட்டி தொங்க விட்டுரு. இந்த சிவப்பு கயிறு தான் உங்களுக்கு எனக்கும் அடையாளம். அடையாளத்தை மாத்தாதீங்க. எப்பயுமே கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை மாத்தாதீங்க, கிறிஸ்தவத்தின் அடையாளத்தை மாத்தாதீங்க, கிறிஸ்துவின் அடையாளத்தை மாத்தாதீங்க, கிறிஸ்டியானிட்டின்ற அடையாளத்தை. அடையாளம் மாறக்கூடாது, வழியும் மாறக்கூடாது. நீங்க எந்த வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்கணும். ஆண்டவர் காண்பித்த வழிதானா? ஆண்டவர் நியமித்த வழிதானா? ஆண்டவர் போக சொன்ன வழிதானா? இந்த வழியில போனா நமக்கு வாழ்வுண்டா? இந்த வழியில போனா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? மனிதனுடைய பேச்சை கேட்டு ஒரு வழி என்ன செய்யாதீங்க,
போயிடாதீங்க. நல்ல தீர்க்கதரிசிங்க இயேசு ஆண்டவர் சொன்னார், ஓ அந்த ராஜாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு, சொல்லிட்டு எவன் வீட்டுக்கும் போகாத, யார் வீட்டையும் தண்ணி குடிக்காத, போன வழியே திரும்பி. இது கேட்டவர் கரெக்ட் தீர்க்க தரிசி. யாரு அவர்? யாரா? சேட்டை பார்த்தீங்களா? அவன் வாழக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான் போல. ஆண்டவர் இப்பதான் என்கிட்ட சொன்னாருன்னா வா எவன் சாப்பிட்டு போனேன். இவன் யோசி பாக்குற இல்லையே சொல் இல்லப்பா இப்பதான் சொன்னார்ப்பா. கூட்டு வந்துட்டு வழியை மாத்தி விட்டான். உடனே சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவனே திட்டத்தை சொல்லி சொல்றான், ஏய் நீ கர்த்தருடைய வழிய பாவி பயல. அவை பாட்டுக்கு பேசாம சோத்தையும் கொடுத்து சாவுக்கான தேதியும். கொடுமையை பாருங்க. மனிதர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வழியில எப்பனாலும் கல்வி வைக்கிறவங்க தான், சுருக்கு வைக்கிறவங்க தான், பிரச்சனையை வைக்கிறவங்க தான். எல்லா மனிதரும் வழிகாட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதரும் சரியான வழியில தான் போறாங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு ஒருவரே எனக்கு வழிகாட்டி, அவர் தான் என்னுடைய மாடம். அவருடைய அடிச்சுவடலை தான் நான் பின்பற்றி போவேன். அவர் காண்பித்த வழியில தான் போவேன். வேறொரு வழியில நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு காலையில் எடுப்போம். வாழும் வழி சொன்ன ஆண்டவரை மறக்காத இருப்போம். ஆமே. வாழவே முடியாது. நியாயப்பிரமாணப்படி சட்டப்படி ரோமனுடைய ஆட்சி காலத்தில் ஆனால் கர்த்தர்களை வாழ வைத்தார். காரணம் என்ன? இவளுக்காக ஒருவரும் இல்லாத போது கர்த்தர் இவள் சாக நின்றார். வாய்ப்பில்லை வாழ்வு தந்தார், வாய்ப்பில்லை வழக்காடினார், வாய்ப்பில்லை வடியோரின் கைக்கு தப்புவித்தார், வாய்ப்பில்லை வழிகாட்டினார். இன்றைக்கு இந்த இயேசுவை நாம் இறுக பிடித்துக் கொள்வோம், அவரோடு கூட நடப்போம். இந்த ஜீவிய பாதையை அற்புதமாய் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் முடிச்சோம். அல்லேலூயா. வாழ்வு தந்தவரே, வாழ வைத்தவரே, கூட இருப்பவரே, துணையாளரே, எங்கள் வாழ்வு நீர்தானப்பா, எங்கள் வாழ்வு நீர்தானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் ஆண்டவர் இல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படியோ முடிஞ்சு இருக்கும். ஆண்டவர் பார்த்து சொல்லுமா? நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். எப்பதுமே இழைப்பதுமே எப்பதுமே இழைப்பதுமே இருவரினால்தான்
பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி. எங்களோடு இருந்தீங்க, நல்ல ஆராதனையை தந்தீங்க, நல்ல வார்த்தைகளை தந்தீங்க. உமக்கு நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோருக்கும் எல்லா கிருபைகளையும் தருவீராக. வளமாய், சுகமாய், சுகமாய், ஆரோக்கியமாய் வாழப்படுவீராக. தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிக் கொள்வீராக. தீமைகளுக்கு விளக்குவீராக. ஜனத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு எல்லாமே வேண்டியதெல்லாம் கொடுத்து நன்மையும் சுகமும் பலனும் அவரை தொடர நீ காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி பலப்படுது. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகிதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வருகை மட்டும் நம்மளவரோடு கூட இன்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.